ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பருத்திப்பட்டு அங்கே தான் போக போகிறோம். ஸோ பருத்திப்பட்டுன்னொடனே நான் ஏதோ ஒரு ஊர் இல்லை பட்டு செய்கிற இடம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்கிற ஒரு லேக்கு தான் கைஸ், பருத்திப்பட்டு லேக். ஃபுல் நேம் வந்து இல்லை நீங்கள் ஆவடி எக்கோ பார்க் அப்படின்னு போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே வரும், யூடியூப்லேயே வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அங்கே வந்து என்ன ஃபேமஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் தாங்க ஃபேமஸ்ஸு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு தான் பார்க்கணும் 60 ரூபாவா இல்லை அந்த போட்டிங்லாம் எப்படி இருக்கும். பார்க்குனாரு சொல்லியிருந்தாங்க, எக்கோ பார்க்குனாரு சொல்லியிருந்தாங்க. பார்க்குள்ளே நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெடின்ஸ்லேருந்து 18-22 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. 2 ரூட் காட்டுது. ஹைவே ரூட்டே தான். நம்ம எதனா ஒரு ரூட்டு பிடிச்சி டேரெக்டாக நான் அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்க்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ 59 ரூபா கைஸ் டிக்கெட். வந்து பார்க்கே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. வெறும் போட்டிங் மட்டும்தான் அலோடான். நம்ம போட்டிங் மட்டும் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வந்ததே போட்டிங்காக தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கெல்லாம் சுற்றி பார்க்க முடியாதுன்ட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு போட்டிங் போவோம், அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேங் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் போகலாம். இந்த இடத்துல ஒரு தீவு மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரி இருக்குது. 2 தீவு மாதிரி தான் இருக்குது. தீவு மாதிரி கூட இல்லை, அது என்னமோ ஒரு மணல் மேட்டில் நம்ம அந்த மரங்கள்லாம் வளர்ந்த மாதிரி இருக்குது. அப்படியே டிட்டோ மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் அந்த சேத்பட்டு எக்கோ பார்க்குக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பார்க்கும் இந்த பார்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது வந்து சின்னது, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிங் நம்ம கிளம்பிட்டேங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து பாருங்க, அழகாக பெடல் பண்ணிவிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு ஃப்ரெண்டில் அந்த ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே மட்டும் தான் நம்ம போவோமா. ஸோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியாது, அவ்வளோ தூரம் பெடல் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு இடத்த மட்டும் நம்ம அழகாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறோங்க ஐஸ். உண்மையிலே வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லணும். கீழே நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிலாம் தண்ணி ஒட்டி வேறு லெவலாக இருக்கும். பார்த்தீங்களா கைஸ், நம்ம அந்த ஒரு தீவு மாதிரி இருக்குல்ல, அது கிட்டவே நம்ம வந்துட்டோம். அவ்வளோ அப்படியே நிப்பாட்டாங்க பாருங்க. ஹலோ, அப்படியே பொறுமையாக அப்படியே நின்னாக்க வேற எவ்வளோ இருக்கு பாருங்க. பின்னாடி பேக்ரவுண்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தான், தண்ணியில் தானே இருக்கும். நம்மளால தண்ணி தான் கைஸ் தொட முடியல, அதுதான் கொஞ்சம் வருத்தம். வேற எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா பின்னாடி நம்ம அந்த இதுவெல்லாம். ஸோ ஒரு தீவு மாதிரி இல்லை, தீவுலாம் சொல்ல முடியாது, சின்ன ஒரு இடம். அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்குது. சரி, தண்ணி தாங்க ஒரு ப்ளூ கலர்ல இருந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் ப்ளூ கலர்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணல கைஸ். நம்ம அப்படியே சும்மா தான் உட்காந்துருக்கோம். ஃப்ரண்ட்ல உட்காந்து போட்டிங் ஃப்ரண்ட்ல அந்த சைடு உட்காந்துட்டு இருந்தா நம்ம பெடல் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம உட்காந்துருக்கோம். வேற லெவலா இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க, சத்தமா சொல்ல பாருங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு போட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபிஷ்ஷிங் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கும் கைஸ். நம்ம ஆனால் இதுக்குள்ளே மீன் தான் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி மீன்கள் இருக்கும், ஆனால் மீன் பிடிக்க தான் அவ்வளோ போட மாட்டாங்க. அந்த சேத்பட்டு எக்கோ பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்குன்னா ஒரு தனி இடம் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே போகிறாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த ஒரு இடம். வந்து பாருங்களேன், இவ்வளோதான் இருக்குது. அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஒரு எண்டிங் வரைக்கும் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் நம்ம அங்கே சேத்பட்டில் பார்த்தது பெருசாக இருக்குது. சேத்பட்டு தான் ஆவடி தாங்க. பருத்திப்பட்டு லேக் நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் ஃபைன் பண்ணலாம் இந்த ஒரு இடத்த. பாருங்க வந்துட்டோம். ஒரு சில பறவைங்க தான் இருக்குது. அது என்ன வகையான பறவைங்கன்னு தெரியல. காக்கா இங்கே இருக்குது நிறைய. அது இல்லாமல் அந்த கொக்குங்கெல்லாம் இருக்குது கைஸ். வேறு லெவலாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒரு ஃபுல் வியூ பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு இது மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 கூசானது அந்த ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல கொக்கில கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்களா. எதுக்குன்னா இந்த ஒரு இது மாதிரி தான் இருக்குது, ஒரு குடம் மாதிரி இருக்குது. ஓகே, வேறு லெவலில் இருக்குன்னு தாங்க சொல்லணும். அப்பா இங்கே பாருங்கள், பட்டாம்பூச்செல்லாம் பறக்குது, சூப்பராக இருக்குது பாருங்களேன். அங்கே பாருங்களேன், நம்ம ஒரு ப்ளூ கலரில் கவரில் இருக்குது பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது கைஸ். அப்பா இருங்களா, நான் உங்களுக்கு இதிலேருந்து ஃப்ரண்ட்டில் காட்டுறேன்.
பார்த்தீங்களா கைஸ், சூப்பராக பெடல் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா. நம்ம அந்த பெடல் எவ்வளோ வேகமாக பண்ணுறோமோ அவ்வளோ வேகமாக நம்ம ரீச் ஆகிடுவோம் கரைக்கு. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் லாங்காக போனால் சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் நம்மளால் பெடல் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோம் பாருங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தான். அங்கே பாருங்களேன், நீர்க்கோழியா என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். அது இருங்க, கை வச்சோடனே மறைஞ்சிருச்சு. நீர்க்கோழின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பா வேறு லெவலாக இருக்குது கைஸ். தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிளாஸ்டிக் கவரங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது கைஸ். ஆனால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நீர்க்கோழிகளையும் பார்க்க முடியுது. வந்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம் வாங்க கைஸ் இந்த ஒரு போட்டிங்கெல்லாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி டைமில் ஒரு காலையில் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நமக்கு முன்னாடி போனவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நம்மளும் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இடத்துல போய் சேர்ந்துருவோம். 60 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே கைஸ், ஒர்த்து தாங்க கைஸ். இது நம்ம வந்துட்டோங்க கைஸ். முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். பாருங்கள், ஒரு ரவுண்டு குயிக்காகவே அடிச்சுட்டு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கூட வந்திருக்குமான்னு தெரியல கைஸ் இந்த ஒரு வீடியோ. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. நமக்கு முன்னாடி வந்தவங்களாம் அங்கே போயிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்துட்டோம் கைஸ். பெடல் பண்ணாமலே ஓசியில் உக்காந்துட்டு இந்த ஒரு போட்டிங்கை முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஆனால் எப்போயுமே இந்த மாதிரி நடக்காது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இறங்கி போவோம். ஒரு வழியாக நம்ம இறங்கிட்டோம் கைஸ். எத்தனை போட்டு இருக்குது பாருங்களா. 1 2 3 4 5 6 7 8 போட்டு பக்கம் இருக்குது கைஸ். உண்மையிலே வேறு எங்கே பாருங்கள், இந்த சைடு வேறு 2 போட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணியில் மூழ்கிட்டு இருக்குது போட்டு ஃபுல்லாகவே. வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஓகே, வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா சும்மா வந்துட்டு தான் அப்படியே காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு கைஸ் போட்டிங். உங்களுக்கு சுற்றி எவ்வளோ போட்டிங் இருக்குன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகே, பரவாயில்ல தாங்க சொல்லணும். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்க. தனியாக வந்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் கைஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.